கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 6வது மாதத்துல நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அனைவரும் பல எதிர்பார்ப்புகளோடு காத்து கொண்டிருப்பீர்கள், அப்படித்தானே? ஏனென்று தெரியுமா? நம்முடைய மாணவ செல்வங்களை, நம்முடைய பிள்ளைகளை கல்லூரியில சேர்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான பாட புத்தகங்களையும் புத்தாடைகளையும் பிள்ளைகளுக்கு தேவையான பேக்குகளையும் நாம் வாங்கி கொடுக்க வேண்டும். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் இந்த ஆண்டை அல்லது இந்த மாதத்தை துவங்க இருக்கிறீர்கள். நிச்சயம் கர்த்தர் இந்த 6வது மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். நிச்சயம் கர்த்தர் உங்களை கனப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிடுவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்காக ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை கொண்டு வர விரும்புகிறேன். யோசுவா புத்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இந்த 6வது மாதத்திற்குள்ளாக பிரவேசித்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீ உயிரோடு கூட இருக்கிற நாளெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று என்னுடைய கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. இந்த மாதத்திற்கு தேவையான அனைத்து பொருளாதார நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை கைவிடாதபடிக்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், என்னுடைய பிள்ளைகளை நான் படிக்க வைக்கிறது எப்படி என்று கேள்வி சின்னத்தோடு கூட நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், திகைப்பு வேண்டாம். எது நடக்காது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை ஆண்டவருடைய கரங்களிலே நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் காரியங்களை கைகூடி வர செய்கிற தேவனாக இருக்கிறார். எவ்வளவு குழப்பத்தின் நடுவில் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை என்னுடைய மகனை மகளை நான் எந்த காலேஜில் நான் சேர்க்க வேண்டும், அதற்கு பணம் இல்லையே என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றேன், நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் உன் கூடவே இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லையே, நான் உன்னை கைவிடுவதில்லையே. உனக்காக ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிற மகனே மகளே, நீ பயப்படாத. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னுடைய எதிர்கால திட்டங்களை நிறைவேற்ற விரும்புகிறார். உன்னுடைய பயணங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னுடைய வயல் பகுதிகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னுடைய சோத்திர கையிட்டு செய்கிறதான கம்பெனியிலே நன்மைகளை வர்த்திக்க பண்ண கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு எதிர்பார்ப்போடு கூட காத்து கொண்டிருக்கிறாயா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு சீட்டு கிடைக்கலன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? பயம் வேண்டாம். உங்களுடைய பிள்ளைகளை பெற்றெடுத்து முன்குறித்த கர்த்தர் நிச்சயம் நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த ஆண்டுல உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். ஒருவேளை நீங்கள் என்னுடைய தாயோ தகப்பனோ என்னுடைய சகோதரனோ சகோதரியோ எனக்கு உதவி செய்வார்கள், என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறதற்கு அல்லது புத்தகத்தை வாங்கி கொடுக்கிறதற்கு உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அவர்கள் உதவி செய்யாமல் போனாலும், அவர்கள் உங்களுக்கு நன்மை செய்யாமல் போனாலும், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, தேடியும் காணவில்லை. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. மனிதர்கள் கைவிடுவார்கள், சொந்த பந்தங்கள் கைவிடுவார்கள், நண்பர்கள் கைவிடுவார்கள், உங்களுடைய ஸ்தோத்திரம் சகோதர சகோதரிகள் கைவிடுவார்கள், நீங்கள் நம்பி இருக்கிறதான ஸ்தோத்திர ஊழிய கனவான்கள் கைவிடுவார்கள், உங்களுடைய ஸ்தாபனங்கள் கைவிடும். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற உங்களுடைய ஆசிரியர் கைவிடுவார். ஆனால் உங்களை கைவிடாத என் தகப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கைவிடாதபடிக்கு உங்களை கடைசி வரை மரண பரியந்தம் உங்களை நடத்த போதுமானவர்.
காவல்துறையில வேலை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஒரு போஸ்டிங்காய் காத்து கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை ஸ்தோத்திரம், உங்களுடைய அலுவலகத்தில் அநேக நெருக்கடிகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம். மனவேதனையோடு குழப்பத்தோடு கூட நான் எதற்காக இந்த பணியை செய்ய வேண்டும் என்று நீங்கள் வியாகுலப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது, மகனே மகளே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. நான் உனக்கு சொன்னதை, உன்னுடைய வேலையில ஒரு உயர்வை தருவேன் என்று சொன்னதை அதை செய்து முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிடுவதில்லை. ஒருவேளை நீங்கள் ஒரு ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கலாம், ஒருவேளை வருவாய்த்துறையில நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கலாம், தனியார் கம்பெனியில நீங்கள் பணியாற்றி கொண்டிருக்கலாம், ஒருவேளை ஸ்தோத்திரம் நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் உங்களை விட்டு விலகுவதில்லை. கர்த்தர் நிச்சயம் இந்த 6வது மாதத்துல உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய கையிட்டு செய்கிற வேலைகளையும் உங்களுடைய பயணங்களையும் ஸ்தோத்திரம், இன்னைக்கு வியாதியோடு கூட இருக்கிற நபரையும் கர்த்தர் விடுவித்து உங்களை ஆசீர்வதித்து இந்த 6வது மாதத்துல உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். ஆமென்.